பேக் டு ஹெச்கே ஸ்டடீஸ். ஸோ பார்ட் 1 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க வந்து பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். ஸோ கண்டினியூவாக இருந்தால் தான் உங்களுக்கு லெசன் புரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அப்கமிங் மோர் வீடியோஸ். லெட்ஸ் பிகின். ஹவு டு ஸ்டடி செல்ஸ். ஸோ செல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், செல்ஸோட பார்ட்ஸ் பார்த்தோம், செல்ஸ் வந்து ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்னு பார்த்தோம், செல்ஸோட கிளஸ்டர் என்னன்னு பார்த்தோம். அப்போ செல்லை எப்படி தான் படிக்கிறாங்க, எப்படி வந்து படித்து நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் டு வி கால் த எபிலிட்டி ஆஃப் த ஹியூமன் ஐ டு see two very close objects as separate and distinct. Imagine two tiny dots drawn on a piece of paper. As the dots are moved closer, there comes a point at which they can no longer be seen as separate. When viewed from about 25 cm, 2 points separated by about 0.1 mm can be seen as distinct. Otherwise, they appear as a single point. This is called the limit of resolution of the human eye, which is 0.1 mm. ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து நான் லிட்டரலி நான் சொல்லணுன்னா இந்த பார்ட் வந்து 10th சிலபஸில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிறைய ரிடக்ஷன் அண்ட் நிறைய இன்க்ளூஷன் இருக்கிறதுனால 10th இருக்க ஒரு ஜஸ்ட் ஸ்மால் பார்ட் வந்து அதுலேருந்து இங்கே இன்ட்ரோ ஆகிருக்கு, இந்த சாப்டருக்கு லிங்க் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பேரா பார்க்குறது தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ள ஒன்றுமே இல்லை. இந்த லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பார்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்கமடேஷன் ஆஃப் அவர் ஹியூமன் ஐ. ஸோ ஐயோ என்ன சொல்கிறீங்க, அக்கமடேஷன்னாலும் என்னென்னு புரியல, லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன்னாலும் ஒன்றும் புரியலன்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு 2 டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? 0.1 mm டிஸ்டிங்க்ட் இருந்தால் போதும், ஜென்ரலாக அவ்வளோ இருந்தால் போதும். ஸ்மால் டாட் வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி இதை வச்சு பாருங்கள். அண்ட் கிட்ட ரொம்ப கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அந்த டாட்ஸ் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக தெரியாது, ரெண்டுமே தனித்தனியாக தெரியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 25 cm வச்சிங்கன்னா 0.1 mm டிஸ்டன்ஸில் அந்த 2 டாட்டும் தனித்தனியாக தெரியும். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் ஐயோட அக்கமோடேஷன் என்ன, அக்கமோடேஷன்னா the general level at which our eye can view an object without any hesitation or disturbance. இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம கண் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஒரு ஆப்ஜெக்ட் நல்லா பார்க்க முடியும், கிளாரிட்டியோட, அதை தான் அக்கமடேஷன் சொல்லுவாங்க. அதே தான் லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன்னும் நம்ம சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஹியூமனோட ஐக்கு வந்து நார்மலான அக்கமடேஷன் எவ்வளோ இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிளாரிட்டி வித் ஈஸ் பார்க்குறதுக்கு 25 cm. இதுதான் நார்மல் ஐ சைட்டோட டிஸ்டன்ஸாகவே இருக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்கள்ல, அந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நார்மல் 25 டிஸ்டன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு நார்மல் ஐ சைட்டாக, நார்மல் ஒரு ஹெல்த்தி ஆன ஐ இருக்கக்கூடிய பர்சனுக்கு நார்மல் டிஸ்டன்ஸ் அட் விச் he or she can view an object with clarity and ease தான் நம்ம வந்து நியர் பாயிண்ட்னு இதுதான் வந்து 25 cm தான் நியர் பாயிண்ட். 25 cm 25 cm இருந்தால் நம்ம நல்லா பார்க்க முடியும். அதோட தூரமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அது இன்ஃபினிட்டி. ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, நியரஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் ஃபார் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் நியரஸ்ட் பாயிண்ட். நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ பர்சன், ஹெல்த்தி ஐ பர்சன் டு வியூ அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து 25 cm. அதுக்கு கீழே போச்சுன்னா பார்க்க முடியாது கிளியராக. ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஹெல்த்தி பர்சனால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் 25 cm ரொம்ப கீழே கம்மியாக போவே தான் அந்த 2 செப்பரேட்டாக இருக்க டாட்ஸும் நம்மளுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது மூலமா அவங்க வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு நியூ டேர்ம் லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. செல் இஸ் யூஸ்வலி. ஸோ இதை ஏன் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, 10th தான் வந்து படிச்சிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் இதை வந்து 9th இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. ஸோ செல்லுமே அதே மாதிரி ரொம்ப 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 சின்னது, அதால் நம்மளால் நேக்ட் ஐஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஆர் அன்எய்டட் ஐன்னு சொல்லுவோம். நேக்ட் ஐஸ் ஆர் அன்எய்டட் ஐஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வெறும் நம்ம பார்க்குற இந்த பார்வையால் வச்சுன்னா இந்த
செல்ஸை பார்க்க முடியாது. பாக்டீரியா நம்ம சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க, கை கழுவிட்டுவான்னு சொல்லுவாங்க, நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கணும், நம்மளால பார்க்குறோமா? அதை இல்லை. ஏன்னா they are very small, they are small beyond our imagination சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Cells are very small, they are small beyond our imagination. That's why we are unable to see them via or through naked eyes or unaided eyes. இப்போ எதை வச்சு தான் பார்ப்பாங்க? ஸோ கேட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, இப்போ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. This raises an important question: how have cell biologists studied the structure and function of cell that are much smaller than the limit of resolution of the human eye? So நம்ம limit of resolution படிச்சிருக்கோம், 25 சென்டிமீட்டருக்கு கீழே ரொம்ப ரொம்ப சின்னதாக நம்மளால் பார்க்க முடியாது. செல்லு வந்து நம்மளை பார்க்கவே முடியாதுன்றீங்க, அப்போ எப்படி பயாலஜிஸ்ட்லாம் வந்து படிச்சிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகுன்றாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரைஸ் ஆகும். We have learned about convex lens. A convex lens நீங்கள் வந்து கிரேட் 8ல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேட் 8 கிளாஸ் 8ல் படிச்சிருப்பீங்க, கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. நம்ம வந்து சரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இட் மே ஹாவ் பீன் ஃபர்காட்டன். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். லென்ஸுன்னு படிச்சிருப்பீங்க. லென்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ், கான்கேவ்னு இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் அ காம்பினேஷன் லென்ஸ் தட் இஸ் அன் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் அன் ஐ பீஸ் ஆர் யூஸ் ஃபார் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பேசிக்கலி வந்து ஒரு பொருளை பெருசாக்கி காமிக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா அந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியும், ஸ்மால் சைஸ் இருக்குது, பிக் சைஸாக தெரியும். Robert Hooke was the first person to observe a cell in 1665 using a self-designed microscope. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யார் செல்லை பார்த்துருக்கா? ராபர்ட் ஹூக். அதுவும் எதை யூஸ் பண்ணி? செல்ஃப் டிசைன் மைக்ரோஸ்கோப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன். ஸோ யார் who was the first person to see or notice a cell using his own self-designed microscope னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக் in the year of 1665. capable of about 200 to 300x magnification. அதில் எவ்வளோ வரைக்கும் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம்? 200 to 300 வரைக்கும் மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். While examining a thin slice of cork, he observed small box-like compartments and named the cell. ஸோ அவன் வந்து ஒரு வுட்டை வந்து பார்த்துருக்கான். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து காமிச்சேன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஒரு வியூ காமிக்கிறேன். ஸோ ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த காக்குன்றது இந்த மாதிரி இருக்கும். அந்த காக்குக்குள்ளே பார்த்த போது அவனுக்கு எப்படி வந்து தெரிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு டாட்டாக வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் தான் வந்து அவன் அதை கண்டுபிடிச்சான், திஸ் இஸ் செல். இதுதான் என்னென்னு கண்டுபிடிச்சான்? செல்லுன்னு வந்து கண்டுபிடிச்சான். and named it as cell. அண்ட் ஒரு வேர்ட் வந்திருக்கும் 9th இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லெட் மீ இருக்கான்னு பார்க்குறேன், எல்லாம் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். Then in school laboratories, light microscopes are used to observe objects using different objective lens. ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது லைட் மைக்ரோஸ்கோப்ஸ் அண்ட் ராபர்ட் ஹூக் யூஸ் பண்ணது செல்ஃப் டிசைன் மைக்ரோஸ்கோப். அதில் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கேப்பபிள்னா 200 to 300x. ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் 10x or 40x தான் பண்ண முடியும். To achieve better magnification and resolution under visible light,
explore different parts of microscope in a school laboratory and use it to observe fine structure. ஸோ வந்து ஸ்கூலில் இருக்கிறது 10x 4x தான் பண்ண முடியும். மைக்ரோஸ்கோப்போட பார்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் மைக்ரோஸ்கோப். இது அதோட பேஸ் இதுதான் மிரர். தென் இது நம்ம பிடிக்கிற ஹேண்டில். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற நாப், எவ்வளோ சைஸ்க்கு வந்து வேணும். இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது மூலயமா தான் வந்து நம்ம அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு மேட்டரை பார்க்க முடியும். இது ஸ்டேஜ். இங்கே தான் வந்து நான் சப்போஸ் ஒரு ஆனியன் பீல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், போன 9th டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மைக்ரோஸ்கோப்பில் நான் இந்த இடத்துல ஆனியன் பீல் வைக்கிறேன். அந்த ஆனியன் பீல் மேலே இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நாபை நான் வந்து ஐபீஸ் மூலயமா பார்த்தேன்னா, இதுவும் வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப்னு சொல்லுவாங்க. இது பாடி டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த ஐபீஸ் மூலயமா பார்த்தேன்னா அப்போ எனக்கு வந்து அந்த மிரர் மூலயமா வித் ஹெல்ப் ஆஃப் மிரர் எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஆனியன் பீல்ன்றது இப்படி தான் தெரியும். கூடவே நடுவில் வந்து டாட்டாக இருக்கும். ஸோ இது மூலமாக என்ன தெரியுது? திஸ் இஸ் செல். இதுக்கு வெளில இருக்க அவுட்டர் மோஸ்ட் செல் மெம்பரேன், உள்ள இருக்கிறது சைட்டோபிளாசம், இந்த ரவுண்ட் வந்து நியூக்ளியஸ். இது ஒரு ஆக்டிவிட்டியாகவே கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே கொடுக்கல. அந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து நம்ம செல் பற்றி இப்போ தான் படிக்கிறதுனால அது கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைட். இது வந்து லைட் மைக்ரோஸ்கோப். லைட் மைக்ரோஸ்கோப் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா, these are used in school laboratories. Apart from light microscopes, scientists also use powerful electron microscope that reveal the fine details of a cell structure. So light microscope தவிர்த்து சயின்டிஸ்ட் வந்து எதையும் யூஸ் பண்ணுவாங்க? பவர்ஃபுல்லான எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பையும் யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா செல்லோடைய ஃபைன் ஸ்ட்ரக்சர் இன்னும் நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். These instruments use a beam of electrons instead of light. ஸோ நார்மலாக ஒரு மைக்ரோஸ்கோப்னு எடுத்துக்கணுன்னா அதில் வந்து பீம் ஆஃப் லைட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கணுன்னா இதில் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு? ஹைலி மேக்னிஃபைட் இமேஜஸ் கிடைக்கிறதுக்கு. allowing us to see cell structure at the nanometer scale with remarkable clarity. இது மூலிமா நம்மளால் நானோமீட்டர் ஸ்கேலில் தான் பார்க்க முடியும். நானோமீட்டர்ன்றது என்னது? 1 billionth of a meter. Nanometer is equal to 1 billionth of meter. Okay. இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 2.1 பார்க்கலாம். 2. இந்த ஃபிகரை வந்து நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதோடைய size of the object and its visibility through unaided to aided eyes வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை மியூன்னு சொல்லுவாங்க. ஓகே, நானோமீட்டர் 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 மியூ. இது ரொம்ப சின்னது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் நானோமீட்டர் மியூலாம் வரும். ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி 2.1 பார்த்தீங்கன்னா, let us estimate the size of cell. இப்போ ஒரு செல்லோட சைஸை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். டேக் அ டிரான்ஸ்பரண்ட் ரூலர் வித் millimeter மார்க்கிங்ஸோட இருக்க ஒரு ரூலர் எடுத்துக்கணும். பிளேஸ் the ruler on the stage of microscope. Focus on its using the adjustment knob and observe the diameter of the circular field of view through the eyepiece. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று வச்சு அதோட சைஸை எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அது மூலமா என்ன தெரிய வரும்? நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஸோ இது மூலயமா வந்து செல்ஸ் வந்து நேக்ட் ஐஸ் மூலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எஸ்டிமேட்டட் சைஸ் ஆஃப் த ஆனியன் பீல் செல் ஈக்குவல் டு diameter of the visible field in micrometer by number of cells along the diameter. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ட்ரை இட் அவுட்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். இந்த ஃபிகர் பாருங்களேன். எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப் ஆஃப் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் கோலோகாஷியா லீஃப் ஷோயிங் ஸ்டொமேட்டாவை காமிக்குது. ஸ்டொமேட்டானா என்னது? ஸ்டொமேட்டா லீஃபில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அது என்ன பண்ணும்? டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். செல்லோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். You have learned that cells are organized into specialized tissues and organs ன்னு பார்த்தோம். And collectively perform specific function னும் பார்த்தோம். For these cells to function as unit, they must be able to interact with one another. So இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நடுவில் என்ன இருக்கணும்? இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அண்ட் வித் திஸ் சரௌண்டிங்ஸோடையும் இருக்கணும், அவங்களுக்குள்ளேயும் இருக்கணும். Where substances move between the cell and the external environment. Even single organism exchange materials and respond to the environment through cell membrane. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா செல்லுக்கு வந்து உள்ளே இருக்க மற்ற காம்போனன்ட்ஸோடையும் கம்யூனிகேஷன் இருக்கணும், வெளியில் சரௌண்டிங்கோடையும் கம்யூனிகேஷன் இருந்தால்தான் ஒரு ஃபங்க்ஷனே நடக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல் எடுத்துக்கோங்களேன். இதுதான் செல்லுனா இது நியூக்ளியஸ். ஸோ இப்போ வந்து உள்ள நிறைய வந்து அது இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது, சாப்பாடு வேஸ்ட்டு எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த செல் வந்து வேஸ்ட்டை வெளில அனுப்பணும்னு பார்க்குதுன்னா அப்போ என்ன பண்ணும்? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆகும், வால்வ் ஓப்பன் ஆகி வெளியில் வந்து போகும். ஸோ எப்போ சரௌண்டிங்க்கும் இதுக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டுமே தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸ்க்ரீஷன் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் நடக்கிறதுக்கும் வெளியிலேருந்து சாப்பாடு உள்ளே வர்றதுக்குமே இந்த செல்லில் இருக்க காம்போனன்ட்ஸும் வெளியில் இருக்க சரௌண்டிங்க்கு நல்ல இன்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் தான் வந்து செல் மெம்பரேன். ஸோ செல் மெம்பரேன் is a thin boundary that surrounds the cell and protects its content. ஸோ நம்ம பார்த்தோம் செல்லுக்கு வெளில இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேரியர் தான் என்னது? செல் மெம்பரேன். இதுதான் வந்து செல்லுக்குள்ளே இருக்க பார்ட்ஸை வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டோடைய அந்த டேஞ்சர்லேருந்து இல்லை ஹார்ம்ஃபுல் ஏட்ஸ்லேருந்து காப்பாற்றுது. இட் டிஃபைன்ஸ் த இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் அ செல் அண்ட் இஸ் ஆல்சோ கால்டு பிளாஸ்மா மெம்பரேன். இதை பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவோம். The cell membrane is selectively permeable, which means it allows some substance to pass through it while blocking others. So, very important point to note that cell membrane are permeable. அதாவது இப்போ இது ஒரு செல்னா இது என்ன பண்ணும்? தேவைன்ற பொருட்களை மட்டும்தான் உள்ளே எடுத்துக்கும். எல்லா பார்ட்டிகளும் உள்ளே வாங்கன்னு விட்டால் என்ன ஆகும்? செல்லு செத்து போயிடும். அதனால் தேவையானதை மட்டும் உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டு தேவையில்லாத பார்ட்டிகள் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் செல் மெம்பரேன் ஆர் ஜென்ரலி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்கிறோம். செல் மெம்பரேன் ஆர் ஆல்சோ நோன் as plasma membrane. We have learned how oxygen and carbon dioxide move across the membrane of alveoli in the lungs. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. How does the structure of the cell membrane in the cell of the alveoli control the movement of substance across it? ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ படிக்க போகிறோம்? Let's start. With the help of a kitchen knife, carefully cut a potato into 2 pieces of roughly equal size. 2 ஸ்லைஸாக பொட்டேட்டோ கட் பண்ணி பீக்கர் A பீக்கர் பின்னு ரெண்டுத்தில் வந்து நம்ம போட போகிறோம். Measure and record the initial weight of both the pieces using a weighing balance. முதல்ல போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்டு, போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட்னு மெஷர் பண்ண போகிறோம். புட் 1 piece of potato in beaker A with plain water. பீக்கர் ஏல சாதா தண்ணி இருக்கணும், அதில் வந்து பொட்டேட்டோவை போடுறோம். அதர் பீஸ் ஆஃப் பொட்டேட்டோவை 20% சால்ட் ஆர் சுகர் சொல்யூஷனாக இருக்கணும், அந்த பீக்கர் பியில் போடுறோம். லீவ் them undisturbed for about an hour or until you notice a visible change in the size of the piece. ஒரு ஹார் இல்லை கொஞ்சம் நேரம் வந்து கழித்து நீங்கள் அதை போய் பார்க்கணும். இல்லை உங்களுக்கு அதில் சைஸ் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அப்பயும் போய் பார்த்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். மெஷர் அண்ட் ரெக்கார்ட் த ஃபைனல் வெயிட். Calculate the difference between the initial and the final weights. என்ன பார்ப்பீங்க? பீக்கர் ஏல பொட்டேட்டோ பீஸ் ஸ்வெல், பீக்கர் ஏல பொட்டேட்டோ முழுகிறோம், பீஸ் என்ன ஆகும்? ஸ்வெல் ஆகும். ஸ்வெல்னானது உள்ளே போயிடுச்சுன்னா குண்டாகிறது தான் ஸ்வெல். பீக்கர் பியில் பொட்டேட்டோ பீஸ் சுருங்கிரும். இதுலேருந்து என்ன தெரியுது? வாட் டு இன்ஃபர், வாட் டு எக்ஸ்பெக்ட்?
in terms of changes in their weight. The weight of the potato piece in beaker A has increased well because the cell membrane allows water to move in and out of the cell. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ், ஆஸ்மாசிஸ், டிஃப்யூஷன், இது சொல்லித்தரது தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பீக்கரில் ஏன் அது வந்து ஊதி போயிருக்குன்னா, ஏன்னா இந்த செல் இருக்குல்ல, பொட்டேட்டோவில் இருக்க செல் வெளியில் இருக்க தண்ணியை உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கு, உள்ளேயும் வெளியும் போகிறதுக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடுச்சு. சாரி, பீக்கர் ஏல இருக்க பொட்டேட்டோ என்ன பண்ணுதுன்னா வெளியில் இருக்க வாட்டரை உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணிடுது. பீக்கர் பியில் வந்து அந்த பொட்டேட்டோ என்ன பண்ணுது, தான் அந்த செல்லுக்குள்ள என்ன வாட்டர் இருக்கோ அதை வெளியில் போக அலோவ் பண்ணுது. This movement of water through a selectively permeable membrane is called osmosis. Water moves from an area with more water and less solute to an area with less water and more solute. ஸோ ஆஸ்மாசிஸ்னா என்ன, இப்போ ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 விதமானது இருக்குது. ஸோ எப்போதுமே வாட்டர் என்ன பண்ணும், நிறைய தண்ணி இருக்க இடத்துலேருந்து சொல்யூட், லெஸ் சொல்யூட், நிறைய இங்கே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் நிறைய வாட்டர் அப்புறம் லெஸ் சொல்யூட் இருக்குது, இதில் கம்மி வாட்டர் நிறைய சொல்யூட் இருக்குன்னா அப்போ எங்கேருந்து போவோம், பி செல்லில் தான் ஏ செல்லுக்கு போவோம். ஸோ இதுதான் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவேன். இது வந்து எப்போ வரைக்கும் நடந்துக்கினே இருக்கும்னா அன்டில் 2 செல்லோடைய அந்த லெவலுமே ஈக்குவல் ஆகிற இருக்குமே நடக்கும். அதே மாதிரி டிஃப்யூஷன்னா என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது, மேட்டரோட பார்ட்டிகல்ஸ் போய் மிக்ஸ் ஆகிறது தான் டிஃப்யூஷன் சொல்லுவேன். இதனால அவங்களோட கான்சன்ட்ரேஷனில் வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பூஜை ரூமில் வந்து ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறேன்னா ஊதுவத்தியோட ஸ்மெல் பூஜை ரூமை விட்டு நிறைய இடம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி மற்ற இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிடும். அதனால் பூஜை ரூமில் என்ன கொஞ்சம் ஸ்மெல் கம்மியான மாதிரி இருக்கும். இதுதான் டிஃப்யூஷன் சொல்லுவேன். டிஃப்யூஷனுக்கும் ஆஸ்மாசிஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். Diffusion is the net movement of particles from higher to lower concentration. இது வந்து டிஃப்யூஷன் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ்னா டிஃப்யூஷன் மெம்பரேன் இல்லாமலும் நடக்கலாம், பட் ஆஸ்மாசிஸ்க்கு மெம்பரேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்மாசிஸ் இஸ் த டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் which is a selectively permeable membrane. In plants, water from soil enters roots by the process of osmosis. Osmosis மூலமாக தான் பிளான்ட்ஸில் நடக்குதுன்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா ஆஸ்மாசிஸ்ன்றது இட் இஸ் அ ப்ராசஸ் in which என்ன நடக்கும், எங்கே வாட்டர் அதிகமாக இருக்கோ அப்புறம் அதே மாதிரி எங்கே சொல்யூட் கம்மியாக இருக்கோ அங்கேருந்து வந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கும் சொல்யூட் அதிகமாக இருக்க இடத்துக்குமே வந்து மூவ்மெண்ட் நடக்கும். இது எது வரைக்கும் நடக்கும், until its balance becomes equal, concentration becomes equal. டிஃப்யூஷன்றது வந்து எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து மோர் கான்சன்ட்ரேஷன் டு லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஏரியாவுக்கு போகிறது. இது மூலமாக கான்சன்ட்ரேஷனில் வேரியேஷன் நடக்கும். டிஃப்யூஷனுக்கு மெம்பரேன் தேவையில்லை, பட் ஆஸ்மோசிஸ் ரெக்வயர்ஸ் த பெர்மியபிள் மெம்பரேன் டு பெர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மோசிஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிளான்ஸ் gain or receive water from the soil through the process of osmosis, not by diffusion. What if solute concentration of extracellular medium equal to solute concentration of intracellular medium, isotonic solution சொல்லுவோம். ஸோ எப்போ வந்து இப்போ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 படிப்போம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாட் இஃப்லாம் எடுத்துருக்கேன். கேஸ் நம்பர் 1, இப்போ இதுதான் செல். ஓகே, செல்லுக்கு வெளியில் இருக்க பார்ட்ஸ், செல்லுக்கு அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய மீடியம் அந்த கான்சன்ட்ரேஷனும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அது ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். எப்போ செல்லுக்கு வெளில இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் உள்ளே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனோட கம்மியாக இருந்துச்சுன்னா, வெளில இருக்கிறதுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு வச்சுக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஹைப்போடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அதுவே எப்போ வந்து செல்லுக்கு வெளியில் இருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து உள்ளே இருக்கிறதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நான் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னு சொல்லுவேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ ஒரு செல்லோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டீரியர் கான்சன்ட்ரேஷன் வந்து சேம் ஆச்சுன்னா, மீடியம் சேம் ஆச்சுன்னா அதை ஐசோட்டானிக்னோ. எந்த செல்லில் வெளியில் அந்த எக்ஸ்டர்னல் மீடியம் வந்து இன்டர்னலோடு அதிகமாக இருக்கும் அது ஹைப்பர்டானிக்னோ. எக்ஸ்டர்னல் மீடியம் வந்து இன்டர்னலோட அந்த கான்சன்ட்ரேஷன் கம்மியாச்சுன்னா அது ஹைப்போடானிக் சொல்யூஷன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு செல் மெம்பரேன் எவ்வளோ அளவுக்கு தின்னா 7 to 10 நானோமீட்டர் அளவுக்கு ரொம்ப தின்னு. தின் about 7 to 10 நானோமீட்டர், திக் 1 nanometer equal to. So cell membrane is extremely thin, that is 7 to 10 nanometer. It is made up of lipids. Cell membrane எதால made up of ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா lipids and proteins. Lipids என்றது basically fats and proteins எல்லாம் made ஆனது தான் வந்து cell membrane. The fluid mosaic model explain its structure. So இதோட ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்கிறது various types of proteins and இதுதான் lipids layer. The membrane has a lipid bilayer. Bi-ன்றது two layers of special fat molecules with water attracting head outward and water repelling tails inward, with protein embedded in them. The molecules can move sideways, flip and rotate within the membrane, hence it is fluid. Fluid னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா எப்போ ஒரு மாலிகுலால சைட்வே மேலே ரொட்டேட் எல்லா இடத்துலையும் மூவ் ஆக முடியுதோ அப்போ தான் அதை வந்து ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். Proteins in the membrane act like gatekeepers in helping substances pass through. ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து செல்லோடைய கேட் கீப்பர்ஸ். அதுதான் வந்து உள்ள யார் வரணும் வெளில யார் போகணும் டிசைட் பண்ணுறது. Since the molecules are arranged like tiles in a mosaic tiles மாதிரி இருக்கிறதுனால அது mosaic modelன்னு சொல்கிறோம். All living cells communicate with the surroundings and the neighboring cells through the cell membrane. எல்லா செல்ஸுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற செல் மெம்பரேன் இதோட வெளில இருக்கிறதோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுன்னா செல் மெம்பரேன் மூலயமா தான். However, cells of plants, fungi, bacteria have an additional layer around the cell membrane. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனிசம் மற்ற ஆர்கனிசமோட கம்யூனிகேட் பண்ண தேவையானது செல் மெம்பரேன். அவள் பிளான்ஸில் எப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏன்னா பிளான்ஸில் செல் மெம்பரேனுக்கு வெளியில் வந்து ஒரு லேயர் இருக்குது, அதுதான் செல் வால். ஸோ இதை பற்றி நம்ம போக படிப்போம் அது எப்படி பண்ணுன்றது. நம்ம வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? Prepare temporary slides of a thin peel of an onion leaf or a royo leaf and mount it with saffron and using cover slip to observe plant cell under a microscope கீழே வைக்கிறோம். Similarly, prepare a temporary slide of cheek cells by gently scraping the inner slide of your cheek with a cotton swab or the blunt end of toothpick. Spread the cheek cells on a clean glass slide. Add a drop of water followed by a few drops of methylene blue stain and carefully place a cover slip. Observe both the slide under a microscope. இப்போ இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனியன் பீல், இன்னொன்று வந்து சீக் செல். ஆனியன் பீல் செல்ஸ் வந்து பேசிக்கலி பாக்ஸ் ஷேப்பாகவும் ரெகுலர்லி அரேஞ்ச்டாகவும் இருக்குது, பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ ஆனியன் செல்ஸ் வந்து பாக்ஸ் ஷேப்பாகவும் ரெகுலர்லி அரேஞ்ச்டாக இருக்கும், வேறு சீக் செல்ஸ் வந்து இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. Prepare 2 slides of royal leaf peel and human cheek cell again and put 20% sugar solution போட சொல்கிறாங்க. மறுபடியும் அப்சர்வ் them under a microscope. After half an hour கழிச்சு பார்க்க சொல்கிறாங்க. நம்ம இதில் என்ன அப்சர்வ் ஆகிருக்கும்? The boundaries of plant cell remain the same but their inner content shrink. பிளான்ட் செல்லோட பவுண்ட்ரி அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்னர் ஏரியா மட்டும் ஷ்ரிங்க் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்லேருந்து என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு ஆனியன் பீலோடைய ஷேப்பை பற்றியும் சீக் செல்லோட ஷேப் பற்றியும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒனில் வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட் செல்லில் வந்து அவுட்டர் பவுண்ட்ரி இன்க்ரீஸ், அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறதுனால உள்ள இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஷ்ரிங்க்கும் ஆகிருக்கு.
ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் பார்த்தோம், செல் மெம்பரேன் பார்த்தோம், ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், ஹைப்பர்டானிக் ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்குது செல் வால். லெட்ஸ் ஸ்டார்ட். ஜென்ரலாக சொல்லணும்னா பிளான்ஸ் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அதனாலே அதை நம்ம ரிஜிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல இருக்கும். லைக் விண்ட் அண்ட் ரெயினால் வந்தாலுமே அது ஒரே இடத்துல தான் இருக்கும், போக முடியாது. therefore plants will have an additional covering outside the cell membrane. அதனால் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் வெளியில் செல் மெம்பரேனை தாண்டியும் அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேன் இருக்குது. அதுதான் செல் வால்னு சொல்லுவோம். இந்த செல் வால் ஆல்சோ ஹெல்ப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ரிமைன் ஃபேம். இந்த செல் வால் மூலயமா பிளான்ஸுக்கு வெளில இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ஃப்ளவர்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராங்காக கிரிப்பாக பிடிச்சி நிற்க முடியுது. அண்ட் they are able to maintain their shapes and help plant to stay upright-ஆ இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யார்? செல் வால். although rigid, the cell wall is permeable. என்னதான் அது ரிஜிடாக இருந்தாலும் permeable-ஆ இருக்குது. which means water and some dissolved minerals can pass through it. water and dissolved minerals அதுக்குள்ளே பாஸ் பண்ணி போக முடியுது. அதனால தான் permeable சொல்கிறாங்க. The permeability of the cell wall helps plant root absorb water nutrients from the soil. இந்த permeable-ஆக இருக்கிறதுனால தான் செல் வால் தான் ரிஜிடாக இருந்தாலும் permeable-ஆக இருக்கிறதுனால தான் சாயில்லேருந்து நிறைய நியூட்ரியன்ஸ், நிறைய தேவையான மினரல்ஸ், வாட்டர்லாம் எடுத்துக்க முடியுது. when we place a rove leaf or an onion peel in a concentrated sugar solution, the plant cell lose water due to osmosis. இப்போ நம்ம ஒரு ரியல் லீஃப் இல்லை ஆனியன் பீலை கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷனில் வைக்கும் போது அது என்ன பண்ணுது? வாட்டரை வந்து லாஸ் பண்ணுது due to the process of osmosis. however the cell do not shrink. என்னதான் லாஸ் பண்ணாலுமே ஒரு வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா அங்கே ஷ்ரிங்கிங் நடக்கும், ஆனால் நடக்காது, அதோட சைஸில் நடக்காது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ரிஜிட் செல் வால் ரிஜிடாக இருக்கிறதுனால வந்து வாட்டர் லாஸ் ஆன பிறகும் அங்கே வந்து ஷ்ரிங்கிங் ஆக்டிவிட்டி நடக்க மாட்டேது. இதில் என்ன தெரியாது? செல் வால் ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் சேஞ்சிங் இட்ஸ் ஷேப் அண்ட் என்ஷூர் இட்ஸ் ஷேப். அதால் ஷேப்பை மெயின்டைன் பண்ண முடியுது. the inner content of a cell shrinks as the cell membrane pulls away the cell wall. ஸோ உள்ளே இருக்க அந்த கண்டென்ட் ஷ்ரிங்க் ஆகுது தவிர அதுக்கு வெளியில் இருக்க அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாக ஷ்ரிங்க் ஆக மாட்டுது. இது மூலயமா நம்மளுக்கு செல் வால் ரிஜிடாக என்ன தெரியாது அதை பற்றி. இட்ஸ் அ ரிஜிட் அண்ட் வந்து பிளான்ட் அப்ரைட்டாக நிற்க வைக்க ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணுது பிளான்ட்டில். என்னதான் அது ரிஜிடாக இருந்தாலும் அது பெர்மியபிள். அது மூலிமா நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் சாயிலேருந்து கிடைக்குது, மெயின்டைன் பண்ண முடியுது ஷேப். அனிமல் செல்ஸ் such as cheek cells do not have a cell wall. அனிமல் செல்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னா அதில் வந்து செல் வால் இல்லை. அதனால தான் அது வந்து வாட்டரை லாஸ் பண்ணிட்ட பிறகும் என்ன ஆகுது? ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கான சொல்யூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் அதுக்கு வெளில தண்ணி போயிட்டாலுமே அது ஏன் ஷ்ரிங்க் ஆகலை? பிளான்ட் செல், அனிமல் செல் மட்டும் ஏன் ஷ்ரிங்க் ஆகுதுன்னா பிளான்ட் செல்லில் ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேன், செல் வாலோட ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரான ரிஜிட் லேயரான செல் மெம்பரேனோட ப்ரொடெக்டிவ் லேயரான ரிஜிட் வால் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வேறஸ் அனிமல் செல்லில் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இட் இஸ் ஆப்சன்ஸ் இன் அனிமல் செல். without a rigid cell wall animal cell can change shape easily. அதனால தான் ரிஜிட் செல் வால் இல்லாதனால தான் அனிமல் செல்லால் அதோட ஷேப்பை நம்ம அது சேஞ்ச் பண்ணினே இருக்கிறது ஈஸியாக இருக்குது. this flexibility, cellular flexibility supports the overall movement and functionality of animal tissue. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. the plant cell wall is primarily made up of cellulose. பிளான்ட்டோட செல் வால் இருக்குல்ல, ஸோ செல் மெம்பரேன் எதால் மேடாக இருக்குன்னு பார்த்தோம்? லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால். செல் வால் இப்போ எதால் மேடாக இருக்குன்னு பார்க்குறோம்? செல்லுலோஸ்ன்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் which is formed by many glucose units linked together. ஸோ செல்லுலோஸ்ன்றது நிறைய குளுக்கோஸ் வந்து ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் செல்லுலோஸ். அது ஒரு கார்போஹைட்ரேட் டைப் தான். செல்லுலோஸ் in our diet act as a roughage helping in digestion. நம்மளோட டயட்டில் செல்லுலோஸ் பார்த்தோன்னா அது ஒரு roughage டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மைக்ரோஆர்கனிசம் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ஆல்சோ ஹேவ் அ செல் வால் to provide protection, structural support. apart from plants, மைக்ரோஆர்கனிசம் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியாவும் இருக்குது. ஏன் அங்கே செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அந்த செல்ஸோட ப்ரொடெக்ஷன்
as well as its structural supportக்காக. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரேன் பற்றி, அண்ட் ஆஸ்மோசிஸ் டிஃப்யூஷன், அப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். கூடவே செல் வால் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பார்ட் 3 வீடியோவில் இந்த செல் இன்டீரியருக்குள்ளே போய் அண்ட் மீதி இருக்க லெசன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. ஐ ஹோப் உங்களுக்கு என்னுடைய டீச்சிங் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் டவுட் வருதோ நீங்கள் அந்த டைமில் வந்து ரிவைண்ட் பண்ணி வீடியோ பார்க்கலாம். இல்லை எனி சஜஷன்ஸ் ஆல்சோ யூ கேன் கிவ் டு மீ. தேங்க்யூ.